எல்லாம் கவனமா கேளுங்க. May I come in, sir? Come in. நான் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, எப்போ ஒரு மனுஷனுக்கு அவனோட புது இளமையோட சூடு கிளம்புதோ அப்போ அதை பத்த வைக்கிறதுக்கு அவன ஒரு திரியை எடுத்து வச்சு ரெடியா தாங்க இருக்கான். அந்த திரியோட பேரு தான் காதல். நான் சொன்னது இந்த பொண்ணு பத்தி தான். தாரா, தாரா ஸ்ரீவாஸ்தவ். Fuck you, தாரா! எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்டா இந்த ஸ்கூல்காரங்க ரீப்ரொடக்ஷன் கிளாஸுக்கு மட்டும் பிராக்டிகல்ஸ் வைக்க மாட்டேங்கிறாங்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் சும்மா லேபுக்கு கூட்டிட்டு போறாங்க. டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் புறம்போக்கு. டேய் மச்சான், அந்த பிராக்டிகலுக்கு நாம தான் ஏதாவது பண்ணிக்கணும். எனக்கு நீ பண்ணி விடேன்டா ப்ளீஸ். ஹெச்சி விட்றா லூசு. போடு பாரு. மச்சாண்டே, பார்த்தாலே பொண்ணுங்க மடங்கிடும். நான் ஊர்ல இருக்க எல்லா பசங்களும் பொண்ணுங்களோட தான்டா சுத்திட்டு இருப்பானுங்க. டேய் மச்சான், நீ மூடிக்கிட்டு போர்டு கவனிடா. இதுல கவனிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அங்க என்ன இருக்கோ அதுதான்டா இங்கேயும் இருக்கு. ஓய் ஹலோ, என்ன மடியில வந்து உட்காந்துக்கிறியா? இல்ல சாரி, நான் அது வெளியே. நீ என்ன தப்பா நினைக்காத. டேய் இங்க குத்தி சாவடிச்சு. 2 மணி நேரம் இப்படியே நின்னுட்டு இருக்கணும். ஷேம்லெஸ் ஸ்டூடெண்ட்ஸ். தேவை உங்களுக்கு மூட்டு போடா புண்டை. அச்சிப்பா வேஸ்ட் ஃபெலோ. அப்படின்னா உன்னை வேலைக்காகாதவன் சொல்றான். பொறுக்கியா? சரி ஒரு விஷயம் சொல்லு. அவளை வெறும் பார்த்துட்டே தான் இருப்பியா இல்ல ஏதாவது செய்யக்கூட செய்வியா? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் அவளை பார்த்துக்கிட்டே இருக்க போற? கொஞ்சம் உன் பொருளுக்கு கூட வேலை கொடுறா. நான் ஒன்னும் தாரா கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு பயந்துகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இன்ஃபேக்ட் 2 வாட்டி பண்ணிட்டேன். மச்சான் சீக்கிரமா முடிடா, அப்புறம் போயிட போறான். இன்னும் போயிட்டு தாண்டா இருக்கு. வேணும்னா பாரு. டேய் பாடு, நான் தாரா பத்தி பேசுறேன்டா. ஹே போதும், நான் கிளம்புறேன். எனக்கு டியூஷன் இருக்கு, நான் போறேன். இரு கொஞ்ச நேரம். இல்ல நான் போணும். டேய் மச்சான், அவனை ரிஜெக்ட் பண்ணா என்னடா பண்றது? தன்னோட இளமைய கையாலேயே கடக்குறவங்க ரிஜெக்ஷனை பார்த்து பயப்படுறது இல்லடா. நீ போய் ப்ரப்போஸ் பண்ணு. அப்புறம் என்ன ஆகுதோ போய் பாத்துக்கலாம்பா. தைரியமா போ. அவ கிளம்பி போயிட்டு இருக்கா. நான் சொன்ன மாதிரி உன்னால ஒரு ஆணி கூட புடுங்க முடியாதுடா. உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எந்த பொருள் நமக்கு இல்லையோ அதுக்கு பின்னாடி ஓடுனா ஒரு டேஷும் கிடைக்காது. நீ என்ன சொல்ல வர? டேய், மேல இருக்கவர் உனக்கு எவ்வளவு நேரமா சைன் காட்டுவாரு, புரிஞ்சுக்கோ. என்ன சைன்டா அது? இவன டேய், தாரா உனக்காக பிறந்தவ கிடையாதுரா. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. கடைசியில வந்து நீதான் புடிச்சுக்கணும். உன்னோட சயின்ஸையும் உன்னோட அட்வைஸையும் நீயே வச்சுக்கோ, புரியுதா? அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? மறந்துட்டியா? அன்னைக்கு ஆனுவல். ஹாய் தாரா. குணால், நீ இங்க என்ன பண்ற? நான் உனக்கு ஒண்ணு கொடுக்க வந்தேன். என்ன கொடுக்கணும்? இல்ல, நான் உனக்காக ஒண்ணு எழுதிருக்கேன். சரி, ஆனா இங்க எதுக்கு? என்ன சொல்ற? அட குணால், நீ கேர்ள்ஸ் வாஷ்ரூம்ல என்ன பண்ற? சயின்ஸ். இந்த ஸ்கூல் வாழ்க்கையை நாம 2 விதமா பிரிக்கலாம்.
முதல்ல நட்பு, என்ஜாய்மெண்ட், அப்புறம் காதல். ரெண்டாவது எக்ஸாம்ஸ், ரிசல்ட்ஸ், அப்புறம் அதால வர பேரண்டல் ரியாக்ஷன்ஸ் ஓடுது. ஃபர்ஸ்ட் ஒன்ல நம்ம சக்சஸ் ஆகலைன்னா மனசு கிளியும். ஆனா செகண்ட் ஒன்ல சூத். அடையன் பட்டம்மா, என் அப்பாவோட கோல்ட் செயினை திருடிட்டேன். 2 நாள் பொறுத்துக்கோ, உனக்கு ஒரு புது போன் வாங்கி தரேன், கேமரா வச்சது. நான் சொல்றது புரியுதுல? அட, நீ சொன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை கூட வித்துருவான். சிரிக்கிறா? இந்த இளவு கேட்க தான் என்ன கூப்பிட்டியா? இல்லப்பா, தாராவை பார்க்க தான் கூப்பிட்டேன். என் போனை கொடு ஃபர்ஸ்ட். மொத்தம் என்ன பைத்தியமா? நான் யாரையும் பார்க்க விரும்பல. ஏன் பார்க்க விரும்பல? டே, நான் என்னடா பண்ண போறேன் பாத்து? அதையும் நான் சொல்லி கொடுக்கவா? டே, கரெக்டா ப்ரப்போஸ் பண்ற டைம்க்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுடா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிளான் பண்ணேன்டா. ஆனா என்ன மச்சி நீ என்னடா என்ன இது? சொல்ற? என் வாழ்க்கையே அப்படிதான். ஏன்டா இவ்ளோ பிரஷர் எடுத்துக்கிற? நிறைய பேருக்கு ஃபிட்ஸ் வருது. ஆனா மச்சான், ஃபிட்ஸ் வருது பிரச்சனை இல்லடா. ஆனா அது தப்பான நேரத்துல வருதுடா. இப்ப தாரா என்ன பத்தி என்ன நினைப்பா? அட, என்ன பேசுற நீ? வேற என்ன, இது மெடிக்கல் கண்டிஷன் தானே? தாரா, ஐம் ரியலி சாரி. என்ன குணால், சின்ன விஷயத்துக்காக ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிற? என்ன இது குழந்தைத்தனமா? ஏற்கனவே ப்ரொபோஸ் பண்றதுக்கு 2 வருஷம் எடுத்துக்கிட்ட. ஆனா இப்ப பண்ணதுக்கு அப்புறமாவும் நான் அது வந்து எனக்கு ஒண்ணும் புரியாமலாம் இல்ல. எப்ப பார்த்தாலும் என்னதான் பார்த்துட்டே இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு போய் ஆர்குட் ஓபன் பண்ணா ரீசன்ட் விசிட்டர்ஸ்ல உன்னோட பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புற தைரியமே இல்ல உனக்கு. 10th போச்சு, 11th போச்சு, 12th கூட பினிஷ் ஆக போகுது. என்ன, யாராவது ப்ரொபோஸ் பண்ண இவ்ளோ டைம் எடுத்துப்பாங்களா என்ன? சொல்ல போனா my answer is yes. You mean? Yes, நானும் உன்னை காதலிக்கிறேன். பைத்தியம் ஐடியா. I love you so much, Tara. I love you. ஆக்சுவலி உன்னோட ப்ரொபோசல் கொஞ்சம் போரிங்கா தான் இருந்தது. I love you, Tara. I love you. மேடம் கூப்பிட்டா நான் வராம எப்படி இருப்பேன் சொல்லு? இன்னைக்கு வந்துட்ட, நாளைக்கு எப்படி வருவ? நீதான் மும்பை போயிடுவியே. அட, மும்பை என்ன தூரமாவா இருக்கு? நைட்டு பஸ் ஏறினா காலை இன்டர் வந்துடலாம். மாசம் மாசம் வருவேன் உனக்காக. அப்படின்னா only once in a month. 3 வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் தாரா. நான் மர்ச்சன்ட் ஆபீசர் ஆனா போதும். அப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணமா? ஆமா, கல்யாணம் தான். நீ என்ன நினைச்ச? நான் சும்மா டைம் பாஸ் பண்றேனா? நோ நோ, டைம் பாஸ் இல்லப்பா. ஆனா நமக்கு இன்னும் கல்யாண வயசு வரலையே. எதுக்கு அவ்வளவு தூரம் யோசிக்கிற? எனக்கு புரியல தாரா. ஓஹோ, நாளைக்கு நீ மும்பை போயிடுவ. அங்க உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதுல சில பொண்ணுங்களும் இருப்பாங்க. வேற யாரையாவது நீ காதலிச்சனா? தாரா, என் மனசுக்குள்ள நீ இருக்கும்போது வேற ஒருத்தி எப்படி வருவா சொல்லு? அப்படியா? ஐ லவ் யூ தாரா. அது எவ்வளவுன்னு உனக்கு தெரியாது. ஐ லவ் யூ டூ குணால். அம்மா வந்துட்டாங்க. தாரா, தாரா, தாரா.
என் லைஃப்ல உன்னை தவிர வேற யாரும் இல்ல, வரவும் மாட்டாங்க. நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஐ லவ் யூ தாரா. பைத்தியம் நீ, நிஜமாவே பைத்தியம். ஐ லவ் யூ டு. ஹாய் பேபி. தூங்கிட்டியா? இல்ல பேபி, உன்னை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி இருந்தது இன்னைக்கு டே? விடு. இங்க நைட்டை கழிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்? ஏன்னா நான் எப்பெல்லாம் கண்ணை மூடுறேனோ எனக்கு நீ மட்டும்தான் தெரியற. அதுவும் நியூடா. அப்படியா? ஆனா நான் ட்ரெஸ் போட்டிருக்கேனே. அப்போ கழட்டிடு பேபி. அதெல்லாம் கழட்ட முடியாது. ஏன் கழட்ட முடியாது பேபி? ஏன்னா நான் உள்ள எதுவுமே போடல. அப்ப இன்னைக்கு என்னோட பாக்ஸரை ஈரமாக்க வேண்டியதுதான். Shit. I'm wet. அதுக்குள்ளேயேவா? அட, தண்ணி மேல கொட்டிடுச்சு. அதான் உன்ன ட்ரெஸ் கழட்டிடு பேபின்னு சொல்றேன். ட்ரெஸ் கழட்டினா என்ன பண்ணுவ? நான் மும்பையோட பெஸ்ட் நேவல் காலேஜ்ல செலக்ட் ஆயிருக்கேன். அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நான் பிறந்தப்ப கூட இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்க மாட்டாங்க. என்னோட லைஃப் செட் ஆன மாதிரி இருக்கு. ஒருவேளை வாழ்க்கை இவ்வளவு ஈஸியா இருந்திருந்தா அப்ப யாரும் இந்த உலகத்துல அவங்களோட முகத்தை பூல மாதிரி தொங்க போட்டு சுத்த மாட்டாங்க. ரேண்டமா ஒரு தாட் வந்துச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி தாரா ஒரு வாட்டி பார்த்தா என்ன? ஹரி மச்சான், எப்படி இருக்க? டேய் மீட்டிங்ல இருக்கேன்டா, அப்புறம் பேசு. ஓலடி உள்ள போவ. ஒரு நிமிஷம். டேய் நான் மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் பேசலாம். மச்சான் இப்ப தாராவோட காலேஜுக்கு போகணும். நான் இப்போ ஆடா பொறம்போக்கு நாயே, என்னடா ரொம்ப நாள் காணோம். நல்லா இதான் மேட்ரா. தாராவால் அது எப்படி பண்ண முடிஞ்சது மச்சான்? நீ தாரா கிட்ட பேசுனியா? தாரா, இனி நான் இண்டோர் விட்டு போக மாட்டேன் தாரா. சயின்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ் நீ என்ன சொன்னாலும் அதுல சேர்றேன் தாரா. ஆனா எனக்கு உன் கூட தான் இருக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் தாரா. No, you can't. I mean, மர்ச்சன்ட் நேவி தான் உன்னோட கனவுல. அதுல சேரணும்னு தானே இவ்ளோ கஷ்டப்பட்ட. எனக்கு ஒரே ஒரு கனவு தான் தாரா, நீதான். உன்னை விட எனக்கு வேற எதுவும் பெருசு இல்ல. நடந்தது ஏதோ நடந்துருச்சு தாரா. நீ எனக்கு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீ அந்த ரோனித்தை விட்டு தூரமா இருந்தா போதும். ஸ்கூல் டேஸ்ல இருந்து நம்ம சேர்ந்து தான் இருக்கோம். எப்பவும் அப்படியே இருக்கலாம். இங்க பாரு குணால், காதலுக்கும் இன்ஃபாக்சுவேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. உன்கிட்ட இருந்தது வெறும் இன்ஃபாக்சுவேஷன் தான். இன்ஃபாக்சுவேஷன் எப்படி சொல்லுவ? நீ எனக்கு தினமும் 10 வாட்டி ஐ லவ் யூ சொல்லிருக்க. அது எப்படி இன்ஃபாக்சுவேஷன் ஆகும்? குணால், நம்ம 2 பேருக்கு நடுவுல எல்லாம் முடிஞ்சது. சரி, ஒரு காலத்துல எனக்கு ஒண்ணு பிடிச்சிருந்தது, இப்ப இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப் நிலைச்சு இருக்கணும்னா ஹாப்பினஸ் இருக்கணும். நான் ஹாப்பியா இருந்தப்போ உன் கூட இருந்தேன். இப்ப அவன் கூட ஹாப்பியா இருக்கேன், அவனோட இருக்கேன். நீதான் புரிஞ்சுக்கணும் குணால். தாரா, இந்த இன்ஃபாக்சுவேஷன் பத்திலாம் எனக்கு தெரியாது தாரா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உன்னை காதலிக்கிறேன். That's it. நான் உன்னை வச்சு என்னோட லைஃபையே பிளான் பண்ணிட்டேன் தாரா. போய் இப்படி பண்ணாத தாரா, ப்ளீஸ் இப்படி பண்ணாத. நமக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குல்ல. என்ன என்ன நடந்தது நமக்குள்ள? செக்ஸ். அது ரோனித் கூடயும் தான் நடந்திருக்கு.
அப்ப நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இங்க பாரு, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும். இதெல்லாம் நார்மல். லைஃப்ல இதெல்லாம் நடக்கும். உன் லைஃப்ல கூட இந்த மாதிரி எல்லாம் நடக்கலாம். இன்னைக்கு என்ன லவ் பண்ற, நாளைக்கு வேற யாரையாவது பிடிக்கும். அப்ப என்ன பண்ணுவ? இல்ல தாரா, நீ இருக்கும்போது என்னால எப்படி ஒருத்தரை காதலிக்க முடியும்? அட, எந்த உலகத்துல வாழ்ற குணால் நீ? வாட்ஸ் டன் இஸ் டன். பிரேக்கப் சொன்ன பொண்ணுங்கல்ல நான் ஒண்ணும் முதலாள் இல்ல. எல்லாம் மாறும் குணால். லைஃப் மாறிட்டே இருக்கும். காலத்தோட சேர்ந்து நம்ம யோசனைகளும் மாறும். மனுஷங்க மாறுவாங்க குணால், அவங்க சாய்ஸஸும் மாறும். இங்க பாரு, நான் சொல்ல விரும்பல, ஆனா உன் கூட எனக்கு போர் அடிக்குது. எனக்கு இப்போ ரோனக் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் இதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல. நான் இப்படிதான்ப்பா. தாரா, நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணலாமே. இந்த வாட்டி உனக்கு போர் அடிக்காது. நான் ப்ராமிஸ் பண்றேன் தாரா. அட, தாரா, அப்புறம் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வராது. I'll make it work தாரா. கொஞ்சம் நிறுத்து குணால். நான் தான் சொல்லிட்டேன்ல, நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு. அது எப்படி முடிஞ்சிரும்? நீ சொன்னா முடிஞ்சிருமா? எனக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்காதா? இது ஒண்ணு விளையாட்டு இல்ல. பாரு, நீ என்ன சொன்னாலும் செய்வேன். உனக்கு கேக் பிடிக்கல, நான் கேக் செஞ்சு தரேன். அப்புறம் உனக்கு டான்ஸ் பிடிக்கல, நான் டான்ஸ் கத்துக்கிறேன். நீ என்ன எப்ப கூப்பிட்டாலும் நான் வரேன். என்ன விட்டு போயிடாத. உன் டிராமாவை கொஞ்சம் நிறுத்து குணால். We are done. தாரா, தாரா, ரியலைஸ் ஆனேன் குணால். நீ என்ன விரும்பின அளவுக்கு இந்த உலகத்துல யாரும் என்ன விரும்பல. இனி நான் இண்டோரை விட்டு போக மாட்டேன். நம்ம எப்ப ஒன்னா இருக்கலாம். ஆக்சுவலா நீ போயே ஆகணும் குணால். ஏன்னா ரோனித் வந்திருக்கான்ல. ரோனத் அப்படின்னா? எங்களுக்கு ரூம் கிடைக்கல, அதுக்குதான் உன்கிட்ட ரூம் கேட்கலான்னு வந்தோம். Let's make love. குணால் கதவு தரடா. குணால் கதவு தரடா. கதவு தரக்கறியா? என்னடா பகலுக்கு நம்ம பழிக்குமா மச்சான்? உன்ன மாதிரி நாள் முழுக்க தூங்குறவங்க கனவு பழிக்காது. இந்த கனவு கிணவெல்லாம் விடு. இத படி. காலேஜ்ல இருந்து வந்தது. லாஸ்ட் ரிமைண்டர். 10 நாளுக்குள்ள அட்மிஷன் போடலனா
உன் சீட்டு வேற யாருக்காவது கொடுத்துருவாங்க. ஒருத்தர் சும்மா தலை ஆட்டாத. நாளைக்கு நீ காலேஜ் வர, அப்புறம் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் பண்ற. இன்னும் 10 நாள் இருக்குல்ல. டேய் லூசு குதி, நான் சொல்றது கவனமா கேளு. நான் பண்றேன், இப்ப உயிரை வாங்காத. ஒருத்தன் நக்கிட்டு போ. நில்லு. ஓட்காவா? எஸ் சார். சார் இது வேற டேபிளுக்கு சார். போ மிச்சர் கொண்டு வா. சேவ் இல்ல சார். ஓத்தா இண்டோர்ல எந்த மூலையில வேணாலும் கிடைக்கும். வாய முடிக்கிட்டு போய் எடுத்துட்டு வா போ. சார் இது இந்தோர் இல்ல, மும்பை சார். பீனட்ஸ் கொண்டு வா. பீனட்ஸ் கூட இல்ல சார். ஏண்டா மிச்சர் இல்ல பீனட்ஸ் இல்ல பூட்டாவது இருக்கா? இருக்கு சார், அது இருக்கு. ஓத்தா அந்த பூட்டை கேட்டுக்கு போ. தம்பி நீ போப்பா, நீ போ. டேய் என்னடா பண்ற குணால்? இங்க பார், என்ன பண்ற? இந்தா. தேங்க்ஸ். நான் குடிக்கிறது இல்ல. என்னது? நாய் வாழ கூட நிமித்த முடியும், ஆனா நீ குடிய விட மாட்டேன். இந்தா குடி. நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்டா, விட்டுட்டேன். யாருக்கு? கேர்ள் ஃபிரெண்ட்காக. எந்த கேர்ள் ஃபிரெண்ட்? நீத்துவா ரீத்துவா இல்ல அந்த அஞ்சு மாமா? லூசு குதி, அது என்னோட பாஸ்ட். இப்போ ஒரே கேர்ள் ஃபிரெண்ட், அதுவும் பர்மனன்ட். மச்சான், காதல் மனுஷங்களை மாத்திடண்டா. துரோகமும் தான். அதோ வந்துட்டா பார். மை லாஸ்ட் கேர்ள் ஃபிரெண்ட், மை ஃபார் எவர். எட்டி விட்டான்னு வச்சுக்கோ, ஃபார் எவர் காணாம போயிடு. யாருன்னு பார்த்துட்டு அப்புறம் பேசுற. எப்படி இருக்கு சர்ப்ரைஸ்? எப்படி இருக்க? Are you okay? Hey. Love you, baby. யாராவது ஒருத்தர் நம்மளை விட்டு தூரமா போனப்போதான் அவங்களோட அருமை என்னன்னு நம்மளுக்கு தெரிய வரும். உண்மையை சொல்லணும்னா அன்னைக்கு காம்னா மகேஷ் விஷயத்துல நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனா ஒருத்த என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சிருச்சு. காம்னாவை நான் இழந்த மாதிரியே ஃபீல் பண்ணேன். ஆனா அதே காம்னாவை என்னைக்கும் என் சொந்தம்னு நினைச்சதில்லை. சம்டைம்ஸ் வாழ்க்கை ரொம்ப நாசமா போயிடும். அதை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, வாழ்ந்து பார்த்தா போதும். ஆனா அப்புறம் தான் புரிஞ்சது. போதும் ஆலியா, எவ்வளவு நேரமா நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசவே விட மாட்டேன்ற. என்னாச்சு ரோஷன்? நான் உன்னை பிரேக்கப் பண்ணிக்கிறேன். என்ன? ஆமா. என்ன? ஆனா இன்னைக்கு வந்து நம்ம ஆனிவர்சரி. ஆலியா, இன்னைக்கு நம்ம ஆனிவர்சரின்னு எனக்கு ஞாபகம் கூட இல்ல. நான் பிரேக்கப் பத்தி பேசதான் நான் இன்னைக்கு உன்னை இங்க கூப்பிட்டேன். பட் இது வந்து நான் என்ன தப்பு பண்ண ரோஷன்? ஒரு தப்பு பண்ணல ஆலியா. அது நீ ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்க. ஒட்டிக்கிட்டு அப்படின்னா? ஒட்டிக்கிட்டு ஆலியா, ஒவ்வொரு உறவுலையும் ஸ்பேஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, உனக்கு ஸ்பேஸ்னா என்னன்னு தெரியுமா? இல்ல, காலையில எழுந்துச்சோன்னா குட் மார்னிங் சொல்லி மெசேஜ் அனுப்புற. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் உங்ககிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்க, நீ என்ன தூங்கவே விட மாட்டேன்ற. இது மட்டும் இல்ல, நாலு முழுக்க ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க. பேபி குளிச்சியா, பேபி தூங்குனியா, பேபி கழுவுனியா, உம்மால கடுப்பா இருக்கு. இது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு ஆனிவர்சரி கொண்டாடிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதுக்கு ஆனிவர்சரி, ஃபர்ஸ்ட் டைம் முத்தம் கொடுத்ததுக்கு ஒரு ஆனிவர்சரி, ஃபர்ஸ்ட் டைம் ஃபக் பண்ணதுக்கு ஆனிவர்சரி. அட, காலத்தை நிர்ணயிக்கிற காலண்டர்ல கூட இவ்வளவு ஆனிவர்சரி இருக்காது. ரோஷன் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு முழுசா ட்ரை பண்ணிக்கிறேன். காட் ப்ராமிஸ் ப்ளீஸ். ஆலியா, இது சரிப்பட்டு வராது. அப்புறம் நீயும் மாற போறது இல்ல. ஓகே, சோ நீ உன்னோட பார்ட்டியை என்ஜாய் பண்ணு. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வேற ஒரு பொண்ணை டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
பாய். ஏய் போய் பாரு போ. அலியா வெயிட். மச்சான் அந்த விஷயம் வேற லெவல்டா. அலையறவனுக்கு கிடைக்காது, கிடைச்சவனுக்கு அதோட அருமை தெரியாது. ஆலியா அவனை லவ் பண்ண நல்லா இருக்கும்டா. பண்ணுவாடா. ஆலியாக்கு அந்த புறம்போக்கு இல்ல, நீ தான் சரியான ஆள். அப்புறம் கேளு, நீ சரியான ஆம்பளையா இருந்தா அப்ப ஆலியா கண்டிப்பா உனக்கு மடிவா. அவ உனக்கு மட்டும் தான்டா. வாடா என் சிங்கம். இப்ப ஏன் சந்தோஷப்படுற? அவ இன்னும் எனக்கு மடியில, இப்பதான் பிரேக்கப் ஆயிருக்கு. வருவாடா, நான் எதுக்கு இருக்கேன்? எப்படி? மந்திரத்தால. மந்திரமா? பொண்ண பணிய வைக்கிற மந்திரம். பெரியவங்க எப்பவும் சொல்லுவாங்க வாழ்க்கையில காதல் ஒரு வாட்டி தான் வரும், மயிர்ல வரும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல பாதி பேர் ஒரிஜினாவே செத்து போயிருப்பாங்க. இது காதல்டா முட்டாள். அதுக்கு சிக்கன் பாக்ஸா வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி வருதுக்கு. ஹாய், எப்படி இருக்கீங்க ஆலியா மேடம்? என்ன பார்க்கணும்னு சொன்னியாமே, என்ன விஷயம்? உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு காமனா சொன்னா, அதான் உன் கூட சேர்ந்து ஐஸ்கிரீம் டேட்டுக்கு போலான்னு. இல்ல குணால், இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு எனக்கு மூடு இல்ல. அப்ப மூட வர வச்சுக்கலாம். சரி வா போலாம். வா வா குணால், வா, please. வந்து ஏறு. சொன்னா சீக்கிரம், கேளு சீக்கிரம் வா, குணால். வந்து ஏறு. ஏன் இப்படி அடம் நீ பிடிக்கிற? வர சொன்னா போறியா இல்லையா? கேளு. ஆலியா, நான் time இல்ல, வரேன். சீக்கிரம் வா 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 வந்து உட்காரு. Okay, டைம் இல்ல, okay, வந்து fine. உட்காரு. இல்ல 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 முடியாது, வா சீக்கிரம் வா. போலாமா? என்ன குழந்தை தானே இது? இது உண்மையா? ம். Do women prefer chocolate over sex? மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதானா? I do. ஆனா I hate chocolates. In fact எனக்கு பைனாப்பிள் தவிர வேற எந்த ஃப்ளேவருமே பிடிக்காது. You like pineapple? I love it. ரோஷனுக்கும் அதான் பிடிக்கும். ஆலியா அவன் தான் போயிட்டான்ல, நீ அவனை மறந்துரு. அவ்வளோ ஈஸி கிடையாது குணால். எனக்கு தெரியும். அவ பேர் என்ன? தாரா. அவளை உன்னால மறக்க முடிஞ்சுதா? அட்லீஸ்ட் நீ மூவ் ஆன் பண்ணிருக்க. எப்படி? காதல் பித்தனோட காதல் பறி போகும்போது காலம் காதலுக்கும் காமத்துக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை சொல்லிக் கொடுக்கும். நானும் அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டேன். குணால், can I hug you? Can I get a hug? I need it. Sure. ரோஷன் ஒரு பைத்தியக்காரன் தான் சொல்லணும். உன்னை விட்டு அவனால எப்படி போக முடிஞ்சது? என்ன பண்ற குணால்? ஐ லவ் யூ ஆலியா. என்னது? ஆமா ஆலியா, நான் அந்த ரோஷன் மாதிரி. ப்ளீஸ் நிறுத்து. ஐம் சாரி. இங்க பாரு குணால், நான் உன்னை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன், அவ்வளவுதான். அதுவும் இல்லாம நான் ரோஷன் இன்னும் மறக்கல.
யார் கொடுத்தா? அது அந்த மாமா. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். I'm sorry yaar. It's okay. I loved it. Thank you. தாரா போனதுக்கு அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம வாழ்க்கைக்குள்ள முதல் காதலை கொண்டு வர்றது நடக்காத விஷயம். I was wrong. காலியா அதை எரிச்சிரு. மூவ் ஆன் பண்றதுக்கான ஆரம்பம் இப்படிதான் இருக்கும். ரோஷனை ஞாபகப்படுத்துற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ எரிக்கணும். இது மெமரிஸ் குணால். இங்க பாருமா, அது மெமரிஸ்லாம் இல்ல, அது போன ஜென்மத்தோட பாவம். நீ ப்ளீஸ் முதல்ல அதை எரிச்சிரு. எரிச்சிரு. எல்லாம் சரியாயிடும். ஓகே, குட் குட் குட். அப்படிதான் இருக்கணும். கமான். அவ்வளவுதான். முதல் காதலை மறக்கிறதை விட கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? தான் காதலிக்கிற பொண்ணுகிட்டயே ஃப்ரெண்டுன்னு சொல்லி நடிக்கிறது தாங்க. வேற என்ன? Okay. சத்தியமா சொல்றேங்க, இது எனக்கு. ஆனா ஒரு விஷயம், it works. Hi Kunal. Hi Alia. How are you? Fine, how are you? I'm good. அது நான் உனக்கு சொன்னேன்ல, அது ரோஷனோட பிக்சர்ஸ் என் மொபைல்ல இருக்குன்னு. அது நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். I think I've moved on. வாழ்த்துக்கள். Thank you so much. குணால், நீ மட்டும் இல்லாம இருந்திருந்தா அப்ப இதெல்லாம் பாசிபிள் ஆயிருந்திருக்காது. So thank you. Thanks for being there when I really need someone. விட்டா ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்கார வச்சிருவியே. மறுபடியும் ஐஸ்கிரீம் டேட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்ல வரியா என்ன? You're such a sweetheart, Kunal. சரி, ஓகேப்பா, நான் இப்ப தூங்க போறேன். எனக்கு ஸ்டொமக் பெயினா இருக்கு. 3 பிளேட் பானிபூரி தனியா சாப்பிட்டா வயிறு வலிக்காம வேற என்ன செய்யும்? இல்ல அது இல்ல, அது வந்து I got my periods now. So அப்படிதான் இருக்கும். சரி, ஓகே, பை. சின்ன குணால், உனக்கு ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் ஃபோன் செக் பண்றியா? எத்தனை மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் பண்ணிருக்கேன்னு பாரு. என் மெசேஜஸ்க்கு ரிப்ளையும் பண்ணல, என் கால்ஸ் கூட எடுக்கல, என்ன பாக்குறதுக்காக கூட வரல. யாராவது இப்படி பண்ணுவாங்களா என்ன? இங்க பாரு ஆலியா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. இனி என்னால ஃப்ரெண்டா இருக்க முடியாது. நம்ம மீட் பண்றது இதான் கடைசின்னு வச்சுக்கோயேன். சின்ன குழந்தைத்தனம் இது குணால். வாட்ஸ் ராங் வித் யூ? நான் திரும்ப இண்டோருக்கே போலான் இருக்கேன். நான் என் கனவுக்காக தான் இங்க வந்தேன். ஆனா எதுவும் நடக்கல. குணால், நான் ஏதாவது தப்பு பண்ணேனா? ஆலியா, இனி என்னால நடிக்க முடியாது. என்ன நாடகம், என்ன சொல்றேன்னு எனக்கு இந்த எதுவுமே போய் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பே நடிப்பு. ஆலியா, ஐ லவ் யூ. சும்மா பேருக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறது எனக்கு செட் ஆகாது. இங்க பாரு குணால், நான் ப்ளீஸ், நீ எதுவும் சொல்லாத ஆலியா. நீ தான் ஏற்கனவே கிளியரா சொல்லிட்டு என்ன வெறும் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன்னு. இதெல்லாம் ஏன் தப்பு தான். That I fell in love with you.
What if I say that I love you too? அப்ப கூட என்னை விட்டுட்டு போயிருவேன் என்ன? You love me? I love you, Kunal. I love you, Alia. I'm sorry, Kunal. நீங்க என்ன பண்ற? அதுவும் தனியா? சாகரத்துக்கு வந்த என்ன? அப்புறமா தான் தோணுச்சு சாகரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு. After all, you were the only one that ever truly loved me. முட்டாள்தனமா பேசாத. என்ன ஆச்சுன்னு சொல்லு. I'm just sorry, Kunal. நான் உனக்கு பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான். அதனாலதான் எனக்கு இந்த தண்டனை. சொல்லு தர, என்னாச்சு? ரோனித் உன்னை விட்டுட்டானா? he did worse. அதை விட ரொம்ப அசிங்கமா பண்ணிட்டான். அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, ரெக்கார்ட் பண்றது. Stop it Hey, now. ஒண்ணுல Hey, முடிஞ்சிருச்சு. இங்க வா ப்ளீஸ். Almost முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் wait பண்ணு. எனக்கு ரொம்ப அவ்வளவுதான். வெக்கமா இருக்கு. ப்ளீஸ் அந்த போன் அங்க வச்சிரு. அப்புறம் என்னாச்சு? எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது that he's a big damn womanizer. என்ன தவிர இன்னும் 2-3 கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்கு அவனுக்கு. bloody bastard. அப்புறம் நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன். ஆனா இன்னும் நான் அவன் கூட இருக்கணும்னு எதிர்பார்க்கறான், ஜஸ்ட் படுக்கிறதுக்கு. அப்ப இந்த வீடியோஸ் அது அவன் கிட்டதான் இருக்கா? அவன் என்ன பிளாக்மெயில் பண்றான் குணால். ஒருவேளை நான் அவன் பேச்ச கேட்கலன்னா எல்லா வீடியோஸையும் இன்டர்நெட்ல போட்டுருவேன்னு சொல்றான். எனக்கு செத்துடணும்னு தோணுது. குணால், குணால், முட்டாள்தனமோ இம்மெச்சூரிட்டியோ சரி தப்பு பார்க்க தெரியாது எனக்கு. ஆனா இப்போ ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும், நீ தப்பானவன் இல்ல குணால்.
Can I get one more chance, Kunal? உன்னோட காதல் இப்பவும் திரும்பவும் எனக்காக உயிர்ப்பிக்குமா குணால்? I understand. இது வரைக்கும் சாகாத காதல் மறுபடியும் பொறுக்க வேண்டிய அவசியமே இல்ல தாரா. I'm sorry, Kunal. சாரி எதுக்கு? என்னாலதான் நீ மர்ச்சன்ட் நேவில இல்லல்ல, அதானே உன்னோட கனவு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்போ திரும்பவும் சொல்றேன். யூ ஆர் மை ட்ரீம் தாரா. ஐ லவ் யூ. கேள்வி கேட்பாங்க, போக விடு ப்ளீஸ். தாரா, நீ என்ன இப்படி ஃபர்ஸ்ட் டைமா வர? கண்டிப்பா உங்ககிட்ட வீட்ல போய் சொல்றதுக்கு நிறைய காரணம் இருக்கும். ஆமா, ஆனா இதே மாதிரி ஒரு லிஸ்ட் அம்மாவும் ரெடி பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த மாசம் முழுக்க நான் வெறும் காரணம் தான் சொல்லிருக்கேன். Isn't it worth it, தாரா? உனக்காக 1000 times over. தாரா, அந்த பிரத்யூஷ் யாரு? எப்ப பார்த்தாலும் உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அட, அவன் என் ஃப்ரெண்டு, பேட்ச்மேட், காலேஜ் ஃபெஸ்ட்ல என்னோட டான்ஸ் பார்ட்னர். கூட சேர்ந்து ஆட பொண்ணு யாரும் கிடைக்கலையா? ரியலி? நிஜமா ஃப்ரெண்டு தானே தாரா? குணால், என்ன சொல்ல வர? யார் கூட வேணாலும் படுக்கிறவன் நினைச்சியா என்ன? ஐயோ இல்ல தாரா, நான் அப்படி சொல்ல வரல. வேற என்ன சொல்ல வந்த நீ? எதுவும் சொல்றதில்ல, ஆனா புரியுது குணால். எந்த ஒரு பையனோட கால் வந்தாலும் உன் முகம் மாறுறத நான் பாக்குறேன். சரி, ஏதோ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், ஆனா அதுக்காக இட்ஸ் டிஸ்கஸ்டிங். ஏ தாரா, நான் சொல்றது கேளு ப்ளீஸ். ஐம் சாரி, தப்பு பண்ணிட்டேன். சாரி ப்ளீஸ். நான் உன்னை கரெக்டா 10வது படிக்கும் போது லவ் பண்ண ஆரம்பிச்சேன். என் கண்ணு எப்ப மூடி இருந்தாலும் ஒரே ஒரு முகம் தான் எனக்கு தெரியும். அது உன்னோட. நீ என் பேரை சொல்லி கூப்பிடுவல்ல, அப்ப எனக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் ஃபர்ஸ்ட் லவ் பத்தி பேசுவாங்க, அந்த லாஸ்ட் லவ் பத்தி யாரும் ஃபோக்கஸ் பண்றதே இல்லை. ஆனா நான் அப்படி இல்லை. என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வும் நீதான், லாஸ்ட் லவ்வும் கண்டிப்பா நீ மட்டும்தான். ஐ ட்ரஸ்ட் யூ தாரா. ஐ ட்ரஸ்ட் யூ வித் ஆல் மை ஹார்ட். என்னை விட்டு போயிடுவியோன்னு நான் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் தாரா. உன் கோவம் குறைஞ்சதா இல்ல இன்னும் ஏதாவது சொல்லணுமா? ஏன் என்னை இவ்ளோ காதலிக்கிற? தெரியல, நம்மள மீறி தப்பு பண்ணிடுறோம். சொல்ல, ஏன் என்னை இவ்ளோ காதலிக்கிற?
எனக்கு சத்தியமா தெரியாது. ஏதாவது ரீசன் இருக்கும்ல? எதுவும் இல்ல. Because when you love someone for a reason, the love dies when the reason dies. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? பண்ணுவியாவா? நீ ஊனு ஒரு வார்த்தை சொல்லி நான் போய் தாலி கொண்டு வந்து இங்கே கட்டுறேன். நிஜமா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன லவ் பண்றேன்னு சொல்லு. I love you, Tara. I love you lots. ஹலோ, யாரு பேசுறது? வெறிக்கு அர்த்தம் தெரியுமா? யாரு? நான் உன் தாரா கூட படுத்த 2வது ஆள் தான் பேசுறேன். யாரா நீ? நீ யாருன்னு சொல்லிட்டு பேசு. ரோனித். போன வாட்டி நான் உனக்கு கொடுத்தது பத்தலையா ரோனித்? அட்ரஸ் அனுப்பு. நான் இப்பவே அங்க வரேன். முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த வெறி நான் தெரியுமா? ரோனித், இங்க பாரு, இன்னைக்கு என் பர்த்டே. தேவையில்லாம என்ன கடுப்பேத்தாத. சரி விடு, நானே சொல்றேன். இப்ப நம்ம ஆம்பளைங்களை பத்தி பேசுறோம்னு வச்சுக்க, பொம்பளைங்க ஆசை இருக்கிறவன தான் நம்ம வெறி என்ன சொல்லுவோம். அதான்ப்பா, எத்தனை பேர் கூட படுத்தாலும் சரி மனசே ஆறாது. The woman is a playboy. The men who are crazy for sex and women. மொத்தவங்களை பத்தி யாரும் கேட்கல. அப்படி கூட வச்சுக்கலாம். But the point is, வெறிய ஆம்பளைங்க மட்டும் இல்ல, பொம்பளைங்களையும் நிறைய வெறி இருக்கு. இப்ப நீ தாராவையே எடுத்துக்க. மொத்த பாடி இவ்வளவுதாண்டா உனக்கு மரியாதை? அட தப்பு அவ மேல இல்லப்பா, அவ ஆளே அப்படித்தான். ஒருத்தன் கூட ரொம்ப நாள் இருக்க முடியாது அவளால. இப்ப நீ மும்பைல இருந்து இண்டோர் வந்தா கூட அவ உன்னால போர் ஆயிடுவா. வேண்டாம், லிமிட்ட கிராஸ் பண்ணாது. காலம் மாறுது நண்பா, ஆனா மனுஷனோட பிறவி குணம் மட்டும் மாறதே இல்லை. நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்றியா? கண்டிப்பா பண்ணுவ. ஒன்னும் தெரியாதவனே இன்டர்நெட்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். பேசி முடிச்சிட்டியா? அட பிரத்யூஷ் தெரியுமா உனக்கு? அட அவன் தான்ப்பா, எல்லா காலேஜ் ஃபெஸ்ட்லயும் அவன் கூட தான் ஆடிட்டு இருக்கா. அட்ரஸ் அனுப்புறேன், போய் பாரு. ஏன் இன்னைக்கு உன் அம்மா தான் அவன் கூட படுத்திருக்காளா? இல்லப்பா, தாரா இருக்கா. டேய் ரோனித், மரியாதை டோர் ஓபன் பண்ணா. டேய், யாரா நீ? நீ பாட்டுக்குள்ள போற? பெட்ரூம் செக் பண்ணு. பெட்ரூம் செக் பண்ணுமா? ஏன் எதுக்கு? யாராவது உள்ள இருக்காங்களா? யார் வந்தாலும் உள்ள நுழையறதுக்கு அதானே சத்திரம் நினைச்சியா? என் பெட்ரூம்டா அது. வெளியே போ முதல்ல. பிரத்யூஷ் வேண்டாம், தேவையில்லாம குறுக்கல வராதடா. பூலு பெட்ரூம் எங்க இருக்கு? டேய், பெட்ரூம் எங்க? அவ என் கேர்ள் ஃபிரெண்ட், புரியுதா? கேர்ள் ஃபிரெண்டா? யாரா அது? அவ பேர் என்ன? சொல்லு. நான் சொல்லும். போட வெளியே. நீ சொல்றது கேட்க நான் இங்க வரல. நில்றா. விட்றா மயிர. எங்கடா போற? நில்றா. ஓபன் தி டோர். நான் சொல்றது கேளுடா. பாத்து டோர். டேய், இங்க பாருங்க, உள்ள யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்க தான் நான் இங்க வந்தேன். ப்ளீஸ் ஓபன் தி டோர். சரி, உங்க வாய்ஸ் கிட்ட கூட போதும். ப்ளீஸ் ஏதாவது பேசி தொலைங்க. குணால், கொஞ்சம் ப்ளீஸ் பொறுமையா இரு. கதவை திறக்க சொன்னேன். குணால், ஏய் மரியாதையா கதவை திற. திறடி கதவை. குணால், டேய் பிரத்யூஷ், மரியாதை அவளை டோர் ஓபன் பண்ண சொல்லு. ஒரே ஒரு வாட்டி நான் பாத்துட்டு போயிட்டேன்டா. டேய் ப்ளீஸ் டா. சரி சரி, நீ பொறுமையா இரு. அவ பொண்ணு, அவ பயந்துருப்பா. கதவை இப்ப திறக்க மாட்டாடா. மத்த சொன்னா நீ கேட்க மாட்டல. உமால என்ன பண்றேன்னு பாரு. டேய் குணால், குணால் வேணாம் வேணாம், ஓபன் பண்ண சொல்றா. ப்ளீஸ் 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 கதவை திற. சொல்றது கேளு. நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன் குணால்.
சாரி குணால். இதெல்லாம் எப்பத்துல இருந்து நடக்குது? அது தாரா உனக்கு சொல்லணும் தான் இருந்தா. என்னன்னு? அதான் அவ உன்னை லவ் பண்ணலன்னு சொல்றதுக்கான தைரியம் தான் அவளுக்கு இல்ல. ஏற்கனவே அவ பண்ணிட்டா. இது ஒண்ணும் அவளுக்கு புதுசு இல்ல. ஷர்ட்டை கலட்டு. சாரி, ஷர்ட்டை கலட்டி கூடுறா. ஓ ஷர்ட்டா? இப்ப சொல்ல, எப்பத்துல இருந்து நடக்குது இதெல்லாம்? அது தாராவும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். அப்புறம் ஃபெஸ்டிவலா கூட நல்ல டான்ஸ் பார்ட்னர்ஸா இருந்தோம். எப்ப ஆரம்பிச்சதுன்னு தெரியல. நான் உன்னோட லவ் ஸ்டோரி கேட்க இங்க வரலடா பாடு. இதெல்லாம் எப்பத்துல இருந்து நடக்குது? சில மாசமாதான். எங்களை மன்னிச்சிரு. குணால், I really love her. உன் ஜோலியும் முடிஞ்சது. அப்படின்னா காலம் மாறிடும், மனுஷனோட குணம் மாறாது. கிளம்பு. குணால் ப்ளீஸ் மன்னிச்சிடுறா. இதுக்கப்புறம் என்னைக்குமே நான் தாரா கிட்ட சேர மாட்டேன். இல்லனா நான் இந்த இண்டோரையே விட்டு போயிடுறேன். ஊரு நான் இந்த நாட்டையே விட்டு போயிடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் குணால், என்ன மன்னிச்சிடுறா ப்ளீஸ்ரா. அப்போ தாரா, இது உங்க 2 பேருக்கான பர்சனல் மேட்டர் தான்டா. உனக்கு என்ன தோணுதோ அது பண்ணு. ஆனா என்ன மட்டும் போக விடுறா ப்ளீஸ். சரி கிளம்பு. நிஜமா போகட்டா? முதல்ல நீ ரோனித்காக என்னை விட்டுட்டு போன. அவன் உன்னை வீடியோ எடுத்து உன்னையே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சான். அப்புறம் இப்ப பிரத்யூஷ் எப்படி ஒண்ணு அம்மாட்ட விட்டுட்டு போன பாத்தியா? என்ன ரீப்ளேஸ் பண்ண எதுக்கு இந்த மாதிரி பொட்டைகளை சூஸ் பண்ற? என்னோட மொத்த கான்பிடன்ஸும் போயிடுது. I'm sorry, Kunal. Sorry. Sorry. தாரா, இது வரைக்கும் யாருக்கிட்ட இவ்வளவு முட்டா புதி ஆக்குனதில்ல. ஒன்னு சொல்லட்டா, ஒருவேளை நீ எனக்கு பண்ணத நான் உனக்கு பண்ணா என்ன இருக்கும் தெரியுமா? என்ன லீகல் ரேபிஸ்டா டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன ஜெயில போடுவாங்க. என்னோட லைஃப், என்னோட ஃபேமிலி, என்னோட ஃபியூச்சர் எல்லாம் நாசமா போயிருக்கும். ஆனா நீதான் பொண்ணாச்சு. எவனும் உன்கிட்ட வந்து ஒண்ணும் பிடுங்க மாட்டான்.
எதை வச்சு இப்படி ஒரு சட்டத்தை எழுதுனாங்கன்னு தெரியல. ப்ளீஸ் மீகோ, ப்ளீஸ் விட்டுரு. பிலால் பண்ணது தப்பா இருந்தா அப்ப நீ பண்ணதும் தப்புதான். ஒருவேளை நீ பண்ணது தப்பு இல்லைன்னா அப்ப பிலால் பண்ணதும் தப்பு இல்ல. This is not justice. This is a fucking joke in the name of justice. பிலால் யாரு? எனக்கு தெரியாது. இந்த வீட்டுக்கு போக விடு ப்ளீஸ். காதலிச்சு ரிலேஷன்ஷிப்ல இருந்து கமிட் ஆயிட்டு அப்புறம் நீ செட் ஆகலன்னு விட்டா அப்போ கரெக்ட். ஆனா 2 வாட்டி நான் எவ்வளவு சீரியஸா காதலிச்சு நமக்கு தெரியும்ல. சட்டம் மயிரா போச்சு, கமிட்மெண்ட் மயிரா போச்சுன்னு வச்சுக்கலாம். ஆனா எமோஷன்ஸ்ன்றது உண்மைதானே தாரா? மும்பைல நான் பிச்சை எடுத்தாலும் ராஜா மாதிரி வாழ்ந்தேன். என்ன அங்க நீங்க வர வச்சு காதல்னு போய் சொல்லி இப்ப நீ எனக்கு தேவையில்ல போடான்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? உனக்கு பிடிச்ச வந்து ஓகே சொல்லுவா, பிடிக்கலன்னா போட சொல்லுவேன். உன் இஷ்டத்துக்காக நான் என்ன பொம்மையா? உனக்கு எதெல்லாம் விளையாட்டா இருக்குல்ல சொல்லு, நான் ஓகே பொம்மையா? ப்ளீஸ் என்ன சொல்றாத குணால். எல்லாம் கவனமா கேளுங்க. May I come in, sir? Come in. நான் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? எப்போ ஒரு மனுஷனுக்கு அவனோட புது இளமையோட சூடு கிளம்புதோ அப்போ அதை பத்த வைக்கிறதுக்கு அவன ஒரு திரியை எடுத்து வச்சு ரெடியா தாங்க இருக்கான். அந்த திரியோட பேரு தான் காதல். நான் சொன்னது இந்த பொண்ணு பத்தி தான். தாரா, தாரா ஸ்ரீவாஸ்தவ். Fuck you, தாரா! எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்டா இந்த ஸ்கூல்காரங்க ரீப்ரொடக்ஷன் கிளாஸுக்கு மட்டும் பிராக்டிகல்ஸ் வைக்க மாட்டேங்கிறாங்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் சும்மா லேபுக்கு கூட்டிட்டு போறாங்க. டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் போறம்போக்கு. டேய் மச்சான், அந்த பிராக்டிகலுக்கு நாம தான் ஏதாவது பண்ணிக்கணும். எனக்கு நீ பண்ணி விடேன்டா ப்ளீஸ். ஹெச்சி விட்றா லூசு. போட பாரு. அடையன் பட்டமா என் அப்பாவோட கோல்ட் செயினை திருடிட்டேன். 2 நாள் பொறுத்துக்கோ, உனக்கு ஒரு புது போன் வாங்கி தரேன், கேமரா வச்சது. நான் சொல்றது புரியுதுல? அட நீ சொன்னா பக்கத்து வீட்டுக்கார வீட்டை கூட வித்துருவான். சிரிக்கிறா? இந்த இளவு கேட்கதான் என்ன கூப்பிட்டியா? இல்லப்பா, தாராவை பார்க்க தான் கூப்பிட்டேன். என் போனை கொடு ஃபர்ஸ்ட். மொத்தம் என்ன பைத்தியமா? நான் யாரையும் பார்க்க விரும்பல. ஏன் பார்க்க விரும்பல? டே நான் என்னடா பண்ண போறேன் பாத்து? அதையும் நான் சொல்லி கொடுக்கவா? டே கரெக்டா ப்ரப்போஸ் பண்ற டைம்க்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுடா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிளான் பண்ணேன்டா. ஆனா என்ன மச்சி நீ என்ன சொல்றேன்? என் வாழ்க்கையே அப்படிதான். ஏன்டா இவ்ளோ பிரஷர் எடுத்துக்கிற? நிறைய பேருக்கு ஃபிட்ஸ் வருது. ஆனா மச்சான் ஃபிட்ஸ் வருது பிரச்சனை இல்லடா. ஆனா அது தப்பான நேரத்துல வருதுடா. இப்ப தாரா என்ன பத்தி என்ன நினைப்பா? அட என்ன பேசுற நீ? வேற என்ன, இது மெடிக்கல் கண்டிஷன் தானே? தாரா, ஐம் ரியலி சாரி. என்ன குணால், சின்ன விஷயத்துக்காக ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிற? என்ன இது குழந்தைத்தனமா? ஏற்கனவே ப்ரொபோஸ் பண்றதுக்கு 2 வருஷம் எடுத்துக்கிட்ட. ஆனா இப்ப பண்ணதுக்கு அப்புறமாவும்
நான் அது வந்து எனக்கு ஒண்ணும் புரியாமலாம் இல்ல. எப்ப பார்த்தாலும் என்னதான் பார்த்துட்டே இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு போய் ஆர்குட் ஓபன் பண்ணா ரீசன்ட் விசிட்டர்ஸ்ல உன்னோட பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புற தைரியமே இல்ல உனக்கு. 10th போச்சு, 11th போச்சு, 12th கூட ஃபினிஷ் ஆக போகுது. என்ன யாராவது ப்ரொபோஸ் பண்ண இவ்ளோ டைம் எடுத்துப்பாங்களா என்ன? சொல்ல போனா my answer is yes. யூ மீன் yes, நானும் உன்னை காதலிக்கிறேன். ஒத்துக்கிட்டாடா? பைத்தியம் ஐடியா. எஸ் எஸ் ஐ லவ் யூ so much தாரா. ஐ லவ் யூ. ஆக்சுவலி உன்னோட ப்ரொபோசல் கொஞ்சம் போரிங்கா தான் இருந்தது. ஐ லவ் யூ தாரா. I love you.